ஒரு பார்ட்டி, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சியினுடைய 2 பேருமே சார், நிறுவன தலைவர், தலைவர் 2 பேருமே இந்த தேர்தல் நெருங்குது, நாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், நாம் சில தொகுதிகளில் வெற்றி பெறணும், அதிகாரத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்களா சார் 2 பேருமே? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மேல்தான் குறை அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன். ஓகே. ஏனென்றால் அந்த கட்சி அப்கோர்ஸ் அது வந்து நன்றாக இருந்திருக்க வேண்டும். அது வந்து தேவையில்லாம அது உடைந்ததுங்கிறது மிக வருத்தமான, அரசியல் ரீதியாக இது ஒரு மிக வருத்தமான சமாச்சாரம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு தூர பார்வை இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். அதாவது இந்த கட்சி சிறப்பாக இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும், அவர்கள் அந்த கட்சி எதிர்காலத்தில் சிறக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறார் அவர். அதற்கெல்லாம் பெரிய முட்டுக்கட்டையாக பல நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து let us accept the facts as they are. உதாரணமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து காலம்பரம் எழுந்தேன், அப்பதான் குளிச்சு வந்து உட்காந்துருக்கேன், திடீர்னு எங்க வீட்டு வாசல்ல ஒரே சத்தம் கேட்கறது, வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெயன்னா சத்தம் கேட்கறது. என்னன்னு பார்த்தா பிஜேபி ஆட்கள்லாம் உள்ள வந்தாங்க, அவங்களாம் வந்து கையெழுத்து போடுங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு முனைப்பு காட்டினார். அதனாலதான் நான் வந்து அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டேன், ஆனா எனக்கு அதுல விருப்பமே கிடையாது அப்படிங்கிறாரு. அந்த இப்ப ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, நீங்க அவங்களோட பிஜேபியோட சேர்ந்து என்ன பண்ணீங்க? பிஜேபியோட சேர்ந்து பெரிய சூன்யம் தான் சார், சைஃபர் தான். முன்னாடி ஏதோ டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர்களாக இருந்தீர்கள், நிறைய எம்பிஸ் எல்லாம் இருந்தது, அதே போல எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ச்சி பாதையை விட்டுட்டு வேண்டாம், யாருக்கு ஒன்றும் ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லைங்கிற ஒரு கட்சியோட போய் கூட்டணி சேரணுங்கிறது, அது தனக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக. அவர் மேல சில கேசஸ் எல்லாம் இருக்கு டாக்டர் அன்புமணி மேல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அந்த சிபிஐ பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எப்படி வேணாலும் போகட்டும், இந்த கட்சி எதிர்காலம் இருக்கோ இல்லையோ நாம போய் அவங்களோட கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சேருவது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கல. அடிப்படையாக இந்த விஷயத்த நம்ம பேசாம அப்படியே நழுவி போறது நல்லதல்ல. ஆகவே இந்த பிஜேபி கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஏடிஎம்கேயோட நான் போன தடவை அவர் வந்து ஏடிஎம்கேயோட போயிருந்தால் மேபி ஒரு 2-3 இடத்துலயாவது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க எம்பி எலெக்ஷன்ல. ஆனா அது நடக்காம போனது காரணம் என்ன? தேவையில்லாத ஒரு கூடாத கூட்டணியோட சேர்ந்து அந்த குருடாட்டம் ஆடி குருடும் குழியினில் வீழ்வரை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விழுந்துட்டாங்க. அதான் நடந்தது. ஆகவே இந்த நிலைமையில பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, நான் தெருவா சுத்தினேன், ஊரா சுத்தினேன், கிராமமா சுத்தினேன், தமிழ்நாட்டை நான் போகாத இடமே கிடையாது, அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அந்த கட்சி அப்படின்னா அவருக்கு தெரியும் சார் அந்த கஷ்டம். அந்த கட்சி இன்னைக்கு வந்து டாக்டர் அன்புமணிக்கு தெரியுமா அந்த எப்படி அவர்லாம் உருவாக்கினார், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் அவருக்கெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காரா? இவர் வந்து ஒரு சொகுசா ஒரு இது மாதிரி ஒரு இளவரசர் மாதிரி வந்து உட்காந்து 2 தடவை வந்து எம்பியாக ஆகி 3வதாக இது மத்திய அமைச்சராகவும் இருந்துட்டு போயிட்டார். ஸோ இதை நான் எப்படி அதெல்லாம் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பையனா இருந்தாலும் சரி, நான் வழிகாட்டுகின்றேன், அதை கேட்கறது கிடையாது. அந்த கட்சி இருந்தா தான் நாம எதிர்காலம், நமக்கே எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு, அந்த பெரியவர் சொல்லுகின்றார் என்று இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இதெல்லாம் நீங்க இல்லாம வெறும் நேரத்துக்கு தகுந்தாப்புல இந்த சிபிஐ வழக்குக்காக நாம வந்து போய் எப்ப பார்த்தாலும் பிஜேபியோட கூட்டணி சேருவது என்பது மிக தவறானது. இன்ஃபேக்ட் இப்ப ஈவன் டுடே என்ன இருக்கலாம்னா, இப்ப 2ஆ பிரிஞ்சு போச்சு. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு டிஎம்கேயோட போகணும்னு ஆசை இருக்கின்றது, ஆனால் அது போறதுக்கு வாய்ப்பு என்பது மிக 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 குறைவு. ஏன்னா அந்த அலையன்ஸ் எல்லாம் இன்டாக்டா இருக்கு. அதனால
விசிகே இருக்கிற இடத்துல இவங்க போவது என்பது இயலாத காரியம். ம். அதனால இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே சமயத்துல அன்புமணிக்கு போகணும், அவர் ஏடிஎம்கேயோட போகணும்னு அவசியம் அவர் நினைக்கல. அவருக்கு என்னன்னா பிஜேபியோட அலைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். கிட்டத்தட்ட 2 பேரும் ஃபேக்ஷன்ஸ் பிரிஞ்சா இருந்தாலும், அது தனித்தனியாக இருந்தாலும் கூட அல்டிமேட்டா வந்து ஏடிஎம்கேயோட நீங்க they may have to sail along. வேற வழி எல்லாம் அவுட் ஆஃப் நெசசிட்டி they may have to sail along. ம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓகே. இந்த மாதிரி 2 கட்சியும் தனித்தனியா அவங்ககிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா ம். யாராவது நம்புவாங்களா சார் அத? இதுல வந்து தூது வேற விட்ட ஒரு எப்படியாவது 2 பேருக்கும் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி செய்தார்கள். சைத துரைசாமி, இந்த விஐடி விஸ்வநாதன், அதை தாண்டி எல்லா இடத்துலையும் மூக்க நுழைச்சுண்டு எல்லா கட்சியிலையும் ஏதாவது வம்பு வளர்த்துண்டு ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு கட்சியை சின்னாபின்னமாக இந்த ஏடிஎம்கேங்கிற கட்சியை அந்த படு மோசமாக 4 5 வந்து உடைச்சு தள்ளி இப்போ இது வரைக்கும் 4 இருந்ததா 3 இருந்தது, அந்த 4 மாற்றிய பெருமைங்கிறது யாருக்கு உண்டுன்னா திரு எஸ் குருமூர்த்தி அவர்களுக்கு உண்டு. அவரால் அந்த கைங்கரியத்தை பண்ணார். அவருடைய கைங்கரியம் இதுலயும் ஒரு இருந்திருக்கு. ஏன்னா எல்லாமே கடைசியில எல்லாம் நீங்க அவருடைய பாணி என்ன, அவருடைய கொள்கை என்ன, ஒரு எண்ணப்பாடு என்பது என்ன, அது பிஜேபிக்கு சாதகமாக ஏதாவது செஞ்சு எல்லா கட்சியும் உடைக்கணும். அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கே அவர் அது கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் அவர். இதே மாதிரி பாமகவும் முடிச்சாச்சுன்னா அப்ப அடுத்த அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு இந்தியா டுடே அந்த கான்க்ளேவ்ல பேசும்போது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அதை இலக்க வச்சுதான் நம்ம பயணிக்கணும், நம்முடைய செயல்பாடுகள்லாம் இருக்கணுங்கிறார். அப்ப இந்த கட்சிகள்லாம் ஒழிச்சு அறிஞ்சிடணும், பாமகவும் ஒழியணும், ஏடிஎம்கேயும் ஒழியணும். இதெல்லாம் ஒழிச்சிட்டோம்னா நாம வந்து மிக பெரிய வல்லமை மிக்க கட்சியாக ஆகிவிடும், அப்புறம் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படிலாம் அவர் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு ஒண்ணும் தெரியாதா? புரியுது. அவர்கிட்ட போனார், அவரு காஃபி கொடுத்துருப்பாரு, நீ போயிட்டு வாப்பா, எனக்குன்னு ஒரு பாணி இருக்கு, நான் என்னுடைய வழியில செல்றேன், நீங்க வந்து அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எஸ் குருமூர்த்தியை கட் அவுட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில பிஜேபி அந்த ஏடிஎம்கேயோட சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு, தனித்தனியா அவங்க போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா நாம லெட்டஸ் கால் த ஸ்பேட். இந்த மாதிரி அந்த கட்சி உடையக்கூடாது. அது வந்து அப்பா சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம். அப்பா என்ன சொல்றாரு? இந்த கட்சி உருவானதற்கு காரணம் அடிப்படையாக நம்முடைய தொண்டர்கள் தான். தொண்டர்களுடைய மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். அதனால அவங்களெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. நிறைய பேர் எம்எல்ஏக்களாக வரணும், நிறைய பேர் எம்பிக்களாக வர வேண்டும். இதுதான் அவர் ஆசை. இவருக்கு ஒரு குறுகிய எண்ணத்துல தன்னை காப்பாத்திட்டா போறோம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் நான் அதெல்லாம் பத்தி இப்ப எனக்கு தெரியாததுனால நான் ஏதாவது பேசக்கூடாது. பட் வெளியில பரவலாக பேசப்படுவது என்னன்னா, போன எலெக்ஷன் போதே ஒரு சில கைமாற்றங்கள்லாம் நடந்திருக்கின்றன அப்படின்லாம் பேசுறாங்க. அது எங்க போச்சு அப்படிங்கறதெல்லாம் பத்தி எல்லாம் பேச்சு இருக்கு. அது குடும்பத்திலையும் அந்த சொத்து சமாச்சாரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே அதெல்லாம் அப்பா சொல்றது தப்பு நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு வயசாயிடுது, அவர் இவரை மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஏற்க முடியாது. இரண்டாவதாக எனது இணைய நண்பர் திரு பாலு அவர்கள் அவருடைய இன்டர்வியூவும் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த அன்புமணி அவர்களுக்கு அவர்தான் செயல் தலைவர்ங்கிறார். இவருக்கு செயல் டே டு டே அஃபேர்ஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை டாக்டர் ராமதாஸ்ங்கிறார். ஆனா அது அப்படி அல்ல. சட்டம் எங்களுடைய பைலாஸ் படி ஃபவுண்டருக்கு தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்குன்னு அவங்க தரப்பு பேசுறாங்க. இது வந்து திஸ் இஸ் டு பி டிசைட் இன் த கோர்ட் ஆஃப் லாங்கிற மாதிரி வந்தாச்சு இப்ப. ஸோ மிஸ்டர் பாலுவோட ஸ்டேட்மெண்ட் இட் கேனாட் பி டேக்கன் அஸ் a gospel truth. அதனால தட் இஸ் ஆல்சோ டு பி சீன். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். இதெல்லாம் மொத்தமா பார்க்கும்பொழுது நல்லது நடக்கவே இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படையாக பின்னாடி இருந்து யார் இந்த வேலைகள்லாம் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகுனி வேலைகள்லாம் செய்வது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டெஃபினட்டா பிஜேபி தான் அப்படிங்கிற சந்தேகம் மேல ஒரு கட்சியா உடைச்சு தள்ளிட்டு அது அல்டிமேட்டா தனக்கு பெனிஃபிஷியலா இருக்கணுங்கிறதாக முயற்சி செய்கிறார்கள். ஐம் சாரி டு சே தட், பட் the fact is இந்த சகுனி வேலை செய்யறதுங்கிறது
நாரதர் வேலைன்னா கூட நல்லதுல முடியும். இது சகுனி வேலை வந்து இந்த மாதிரி பெரிய ஓகே சார், கெடுதல்ல தான் முடியும். ஓகே சார், ஓகே ஓகே. தெளிவா இவரு ரவீந்திரன் சார் பேசி இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு வெளிப்படையா அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிர்வாகிகள் கூட யாரும் பேசல. அவர் முன்ன கட்சியில் இருந்தாரு, இப்போ வெளியில வந்து விட்டதுனால் பேசுறாரு, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சார், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க வந்து ஒதுங்கி போங்க அப்படின்ட்டு, நான் இனி கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அன்புமணி சொன்னதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அவருடைய தொடக்க பேட்டியிலிருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சார். சார், தான் நிராகரிக்கப்படுகிறோம், தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் மைய சக்கரமா இருக்கா சார்? இல்ல சார், அது நான் முன்னாடியே என்னோட முதல் சுற்றுல பேசின மாதிரி டாக்டர் ராமதாசனுடைய எண்ணப்பாடு என்னன்னா, இந்த கட்சி எனக்கு முன்னாடி பேசின நண்பர் அவர் சொன்னது போல பலரால் உருவாக்கப்பட்டது, பலருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லல. வாழப்பாடியார் அவராக இருக்கட்டும் அல்லது மற்ற நடராஜன் போன்றவர்கள், இது மாதிரி நிறைய பேர் அவருக்கு குறிப்பிட்டார், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்படி பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்னால அதை வந்து கன்சாலிடேட் பண்ணினதுங்கிறது டாக்டர் ராமதாஸ். ஓகே, அவருடைய உதவிகள்லாம் வந்தது. ஆனா அதெல்லாம் ஒருமுகப்படுத்தி அதை ஒரு வலிமைக்கு ஒரு இயக்கமாக மாற்றியது என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவருக்கு இன்னைக்கு வயசாயிடுது அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாருக்கும் வயசு தான் சார் ஆகும். ஆனால் வயசாயிடுதுங்கிற ஒரே காரணத்தை அவர் வந்து இக்னோர் பண்ண முடியும். அவர் என்ன சொல்றார், இப்போ இந்த இந்த கட்சியை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினது அப்படின்னா என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வர வேண்டாமா, எம்பி வர வேண்டாமா, எம்எல்ஏ வர வேண்டாம். இப்ப போற நிலைமை பார்த்தா பூஜ்ஜியம் தான் வரும் போல. பழையபடியே போன தடவை இந்த ஃப்ளூக்ல 5 பேர் ஜெயிச்சாங்க, அது கூட இந்த தடவை வராது போல இருக்க. அப்ப கட்சியா ரெண்டாவது உடைஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி நிலைமையில வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை கருதி பிஜேபியோட பயணிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாருன்னா, வாட் அபவுட் தி பீப்புள் ஹூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி பார்ட்டி? ஓகே, ஒரு சாதாரண சூப்பன் குப்பன் அவன்லாம் அந்த கட்சியை தானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் ஒண்ணுமே இருக்கக்கூடாதா? அப்ப இவருக்கு வயசாயிடுது, அதனால இவர் வாங்கி முடிஞ்சு கம்முன்னு இருக்க வேண்டியதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து நியாயமான பேச்சா எனக்கு படல சார். இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் தன்னுடைய ஒரு ஆட்டிடியூட இவர் டாக்டர் அன்புமணி மாத்திக்கணும். ஓகே, அவர் வந்து அப்பாவோட ஒரு he must play ball with டாக்டர் ராமதாஸ். அதை செய்ய தவறுனால இந்த இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி, அதாவது ஒரு லெவல்லையும் அவர் வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு. அது ஒரு வாரம் ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்னொன்னுலயும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களா தான் இருந்தது. ஏதோ ஒரு என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, அப்பா இப்படி பேசிட்டே இருக்காரு, நாம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து திஸ் ஃபார் நோ ஃபார்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம் அப்படின்னு பண்ணிட்டு பரவாயில்ல. அதை விட்டுட்டு தானே ராஜா தானே மந்திரி, தனக்கு கீழே இருக்கிற ஒரு 15-20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு இவர் சமாளிச்சுலாம் நினைச்சான். டெஃபினட்டா நடக்காது சார். கட்சி கலகலத்துக்கு போயிருக்குங்கிறது உண்மை. நிறைய பேர் பல கட்சிகளை போய் சேர்ந்துட்டாங்கிறது உண்மை. அதே சமயத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் பக்கம் பெரிய அளவிற்கு, அதுவும் வன்னிய சமுதாயம் அப்படிங்கிறது டாக்டர் ராமதாசன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க, டாக்டர் அன்புமணி மேல இல்லை. ஏன்னா அவர் ஹீஸ் நாட் அ டிபெண்டபிள் கேரக்டர்னு அவங்க ஃபீல் பண்றதாகத்தான் நான் நம்புகிறேன். ஓகே சார். ஆகவே இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டாக்டர் அன்புமணி தான் என்ன சார் இது, ஒரு அப்பாவோட பக் பண்றதுனா என்ன சார் அர்த்தம்? ஓகே சார். ஏதோ உங்களுக்கு பயங்கரமா இருக்கு, ரொம்ப கேள்விப்படாத சமாச்சாரமா இருக்கின்றது. ஆகவே இது மாதிரி பலதரப்பட்ட குற்றங்கள் அவர் மேல இருக்கும் பொழுது அது சரி செஞ்சு அப்பாவோட அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கு அவரால் முடியலன்னு சொன்னப்ப யாரோட அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் போறாரா? பிஜேபியோட அட்ஜஸ்ட்மெண்ட் போறாரா? அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு உட்காந்துருக்க போறாரு. அந்த இந்த மாதிரி ஆகனா இருக்கிற 1-2 எம்எல்ஏக்கும் இழந்துட்டு ஒரு பெரிய முன்னாடி சொன்னது போல குருடாட்டம் ஆடி குருடும் குழி நீள் வீழ்கிறேன்னு போய் சேர்ந்துருவாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே.